இருக்காங்க பாருங்களேன். அவர் இறங்கி வந்து உள்ளே போகிறது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. கண்கொள்ளா காட்சி அந்த மாதிரி இருந்தது. நல்லா வந்து ஜண்டா மலைலாம் வச்சு அடித்து கிழிச்சு எடுத்துட்டாங்க நிறைய பேர். அவ்வளோ வாசிச்சிட்டே இருந்தாங்க. நான் வந்து சரி ஒருத்தராக உள்ளே போயிடுவாங்க போலன்னு நினச்சேன். அப்படி இல்லை, ஒருத்தவங்களும் இறங்கி வந்து அந்த பொசிஷனில் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா டான்ஸ் ஆடி 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 உள்ளே கூட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நான் பார்க்குறதே என் லைஃப்பில். அதனால் இந்த 2024 வந்து துலா உற்சவங்கிறது ரொம்ப விசேஷமான துலா உற்சவம். எனக்கு யாருக்கு விசேஷமான துலா உற்சவம் இல்லை, எனக்கு ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி இருந்தது. அவர் எப்படி இறங்கி நடந்து வர்றாரு பாருங்களேன். அந்த தேர்லேருந்து அவர் அந்த மண்டபத்துக்கு போய் அப்புறம் அந்த மண்டபத்துலேருந்து இறங்குவாங்க. எத்தனை பேர் உட்காந்து தூக்குறாங்க பார்த்தீங்களா. அவர் பல்லக்கிலேருந்து பொறுமையாக அந்த படியிலேருந்து கொண்டு வந்து அப்புறம் அந்த படியில் ஒரு பெரிய டர்ன் இருக்கும், அப்புறம் ஒரு பெரிய படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டில் மறுபடியும் இறங்கி கீழே கொண்டு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் ஒரே பொசிஷனில் அட்டென்ஷனில் இருக்காங்க. அட்டென்ஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தனித்தனியாக செப்ரேட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, எல்லா சாமியும் வரிசையில் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே டான்ஸ் ஆடி 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 எடுத்துகிட்டு போகிறாங்க சாமியை. அதுவும் கொடையெல்லாம் சும்மா இப்படி என்ன சொல்கிறது, அப்படியே பறக்கிற மாதிரி சும்மா அந்த ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இது இங்கேருந்து போய் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. எல்லா பூஜை அது இது பாராயணம் பண்ணி அப்புறம் தீபார்த்தனை காமிச்சு அப்புறம் இன்னொருக்க பாராயணம் பண்ணி அப்புறம் இன்னொருக்க தீபார்த்தனை காமிச்சு கிட்டத்தட்ட 3 தடவை தீபார்த்தனை காமிச்சிருப்பாங்க. இன்னொருக்க பாராயணம் பண்ணி அப்புறம் இன்னொருக்க தீபார்த்தனை காமிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் தேரடி வீதின்னு வேறு ஒன்று நடத்துனாங்க. அதே தான் எனக்கு வந்து இந்த தடவை தான் எனக்கு தெரியும். தேர் முடிஞ்சதுக்கப்புறம் நடராஜர் வந்து தேர் நடந்த வீதியை வந்து வேடிக்கை பார்த்துட்டு போவாராம். அதுதான் தேரடி வீதி அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இவர் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு கடன்னு இவரெல்லாம் பிரித்து கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நடராஜரை சீக்கிரம் அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. வந்து என்னென்னா தேர் நடந்த இடத்த வந்து பார்த்துட்டு போவாராம். அதனால் தேரடி வீதி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு அது எதுவும் வைக்கலெல்லாம் போட்டு எரிச்சாங்க. அது எதுக்கு எரிச்சாங்கன்னு தெரியல, கண்ணு படாமல் இருக்கிறதுக்காக எரிச்சாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நடராஜர் உள்ளே போனார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது. கோவிலில் உள்ளவங்க அப்புறம் அந்த மடாதிபதி அவர் டெய்லி வந்து பண்ணுறாருல அவங்க தான் இருந்தாங்க. ஆனால் நான் வந்து நமக்கு தான் பொழுது போலையே, நமக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு லாஸ்ட் வரைக்கும் நின்னேன். அதுக்கப்புறம் தான் வந்து